கட்கரி வீட்டில் ஒட்டு கேட்டாங்களா இல்லையானே இன்னும் முழு விவரம் வெளியே தெரியல. அதுக்குள்ள ராஜ்நாத் சிங் வீட்டில் ஒட்டு கேட்டாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் வீட்டில் ஒட்டு கேட்டாங்கன்னு தலைநகரமே கிறுகிறுத்து போய் கிடக்குது. காமன்வெல்த் விளையாட்டை விட பெரிய விளையாட்டா இருக்கும் போல நம்ம ஊர் அரசியல் களத்துல நடக்கிற கூத்து. வாங்க அத்தனையும் கண்டுகளிக்க நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு, பார்த்து ரசிப்போம். ரம்ஜான் பண்டிகை தொழுகை, கூட்டம் கூட்டமா இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இரு நாட்டு வீரர்கள் இனிப்புகள் பரிமாறி களிப்பு. பங்களாதேஷ் எல்லையிலும் இனிப்பு பரிமாற்றம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பாகிஸ்தானில் சிறப்பு தொழுகை, வீதி எங்கும் சிறுவர்கள் உற்சாகம். கூடாதையா கூடாது. இலங்கையில் நடக்கும் ராணுவ கருத்தரங்கில் இந்தியா பங்கேற்க கூடாது. சுப்பிரமணிய சுவாமி தலைமையில் பாஜக செல்லக்கூடாது. கூட்டணி கட்சி தலைவர் வைகோ எதிர்ப்பு. பாஜக அணியில் தொடருது பாமக. மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அன்புமணிக்கு அமைச்சர் பதவி. பாமக ராமதாஸ் சூசக தகவல். தொடருது மீறல். இலங்கை ராணுவத்தின் அத்துமீறல். தமிழக மீனவர்கள் மீண்டும் சிறைப்பிடிப்பு. படகுகள் பறிமுதல். வெள்ளை கொடியுடன் ராமேஸ்வரத்தில் போராட்டம். விவசாயிகள் பலன் அடையாவிட்டால் முன்னேற்ற முழுமை அடையாது. வேளாண் விருதுகள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. சுகாதார அமைச்சருடன் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக நடந்து முடிந்ததால் பயிற்சி மருத்துவர்களின் 2 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டதாக நோயாளிகளை காண செல்கிறார் நமது ஆரோக்கியமான செய்தியாளர். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, யோகா, ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் பெற இன்றே கடைசி என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் கடைசி நாளில் விண்ணப்பிக்க ஓடுகிறார் நமது அலர்ட்டான செய்தியாளர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஏழை எளிய நலிவடைந்த மாணவர்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்காத பள்ளிகளின் பட்டியல் கணக்கெடுக்கப்பட்டு வருவதாக அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி சுட்டிக்காட்டுகிறார் நமது கெட்டிக்கார செய்தியாளர். தலைநகர் சென்னையில் மாநகர பேருந்துகளில் டிக்கெட் எடுக்காமல் பயணித்த தில்லாலங்கடி பயணிகள் 3322 பேர் பிடிபட்டதாகவும் அவர்களின் கடமை உணர்ச்சியை பாராட்டி அவர்களிடமிருந்து 41,16,566 ரூபாய் அபராத தொகை வசூலிக்கப்பட்டதாகவும் சீசன் டிக்கெட்டை சரிபார்க்கிறார் நமது போக்குவரத்து செய்தியாளர். போரின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஈராக் நாட்டிலிருந்து தமிழகம் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த 61 இந்தியர்கள் பத்திரமாக தாயகம் திரும்பியதாக பெருமூச்சு விடுகிறார் நமது பிழைப்பு தேடி போன செய்தியாளர். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அனோஸ் இக்கா தன்னை மேம்படுத்திக் கொண்டதால் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய நிலையில் அவரது 100 கோடி ரூபாய் சொத்துக்களை சிபிஐ லபக்கியதாக கபக் கபக் என அள்ளிவிடுகிறார் நமது நேர்மையான செய்தியாளர். கைக்கட்சியில் யாருக்கும் மரியாதை இல்லை என்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஹரியானா மாநில மின்துறை அமைச்சர் கேப்டன் அஜய் யாதவ் ஆளும் காங்கிரசுக்கு சாக் கொடுத்துள்ளதாக சிட்சான் செய்கிறார் நமது மின்னல் வேக செய்தியாளர். கனடா அரசின் சிறப்பு குழு இலங்கைக்கு சென்ற போது அவமதிப்பு செய்ததற்கு பழிவாங்கும் விதமாக கியூபா போகும் வழியில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்ப கனடாவில் அனுமதி மறுக்கப்பட்டதாக பன்னாட்டு செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது உலகம் சுற்றும் செய்தியாளர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் கந்தகாரில் தலைப்பாகையில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்து அதிபர் கர்சாயின் உறவினர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறார் நமது அண்டை நாட்டு செய்தியாளர். மௌலிவாக்கம் கட்டட விபத்தில் பாதிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட நாய்க்குட்டிகளில் ஒன்றை திரைப்பட நடிகர் சத்யராஜும் அவரது மகன் சிபியும் தத்தெடுத்து கொண்டதாகவும் குணமான காக்கா வானில் பறக்க விடப்பட்டதாகவும் ப்ளூ கிராஸ் செய்திகளை கிராஸ் செய்கிறார் நமது நேயமான செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். புதுசா பிறந்த மாநிலத்துக்கு தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க உலகப்புகழ் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவை தெலுங்கானா தூதராக அறிவிக்க, பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா
அப்புறம் அவங்க அந்த ஊர் மருமகள் தானேன்னு பாஜக கொளுத்தி போட பத்திக்கிட்டு எரியுது சானியா பிரச்சனை. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனை சானியா மிர்சாவை வச்சு அரசியல் விளையாட்டை ஆரம்பிச்சுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. சானியா ஹைதராபாத்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு. டென்னிஸ்ல இந்தியாவோட பெருமையை உயர்த்தணுங்கிறதுக்காகவே ஓடி ஆடி உழைச்சு விளையாடினவங்க. பல பதக்கங்களையும் பாரதத்துக்காக பெற்று தந்தவங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷோயப் மாலிக்க. அந்த பிரச்சனை தாங்க இப்போ டென்னிஸ் பந்து மாதிரி சானியாவை துரத்தி விரட்டி அடிக்குது. தெலுங்கானா மாநிலம் உதயமாகி தேர்தல்ல ஜெயிச்சு முதல்வனேன்னு முதலா முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்தாரு சந்திரசேகர ராவ். சமீபத்துல சந்திரசேகர ராவ் சானியாவை கூப்பிட்டு தெலுங்கானா நல்லெண்ண தூதரா சானியா மிர்சாவை நியமிச்சதோட அதுக்கான கடிதத்தையும் 1 கோடி ரூபாயையும் கொடுத்தாரு. ராமாயணத்துல லட்சுமணன் போட்ட கோட்டை சீதை தாண்டின மாதிரி பாஜக எம்எல்ஏ லட்சுமணன் தாண்டி குதிச்சாரு. எதுக்கு? சானியா இந்தியாவுல பிறந்தாலும் பாகிஸ்தான்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் மருமகள், அவங்களை ஏன் தெலுங்கானா தூதரா நியமிக்கணும்னு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. லட்சுமணனுக்கு கொஞ்சம் பேர் ஆதரவு தெரிவிச்சாலும் பல பேரு இந்த பாஜக காரர் பேச்சை விரும்பல. இவர் சொல்றதை கேள்விப்பட்டதும் சடக்குன்னு மனசு உடைஞ்சு போனாங்க சானியா மிர்சா. ஒரு டிவி பேட்டியில கண்ணை கசக்குனவங்க, என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் இந்திய குடிமகள் தான்னு உருக்கமா தெரிவிச்சாங்க. வேணும்னா என் பாஸ்போர்ட்டை கூட செக் பண்ணி பாருங்க, நான் பாகிஸ்தான்காரரை கல்யாணம் பண்ணி இருக்கலாம், ஆனாலும் அதுக்கப்புறமும் இந்தியாவுக்காக விளையாடி வெற்றிகளை வாங்கி தந்திருக்கேனேன்னு அவங்க கேக்குறதுல நியாயம் இருக்கத்தானே செய்யுது. வெளிநாட்டுக்காரரை திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒரு பெண் வெளிநாட்டை சேர்ந்தவர் ஆகி விடுவாரா? இது போன்று வேறு எந்த நாட்டிலும் நடக்கிறது கிடையாது. நான் ஒரு பெண் என்பதால் தான் இது மாதிரியான கேள்விகள் எழுந்ததுன்னு கலங்கி புலம்பி கண்ணீர் விட்டு இருக்காங்க சானியா. என்னோட முன்னோர்கள் நூற்றாண்டு காலமா ஹைதராபாத்ல தான் வாழ்ந்தாங்க, அதனால நானும் மண்ணின் மகள் தான்னு மார் தட்டி இருக்காங்க. இத்தாலியில பிறந்து இந்தியரை கல்யாணம் பண்ணின சோனியாவும் அந்நியருங்கிறாங்க. இந்தியாவுல பிறந்து பாகிஸ்தான்காரரை கல்யாணம் பண்ணின சானியா மிர்சாவையும் அந்நியருங்கிறாங்க. ஒன்னு சானியா பாகிஸ்தான் மருமகள்னா சோனியாவை இந்திய மருமகள்னு ஏத்துக்கிடணும், இல்லைனா சோனியா இத்தாலிக்காரர்னா சானியா இந்திய மகள்னு ஏத்துக்கணும். ஆனா எதையுமே ஏத்துக்காம அலப்பறை பண்றீங்களே, போங்க பாஸ், இது போங்க ஆட்டமா இருக்கு. ஊரெல்லாம் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்க நம்ம ஆளுங்க என்னடான்னா யார் வீட்டுல ஒட்டு கேட்டாங்க, யார் வீட்டுல ரெக்கார்டர் இருக்கு, யார் வீட்டுல கேமரா இருக்குன்னு அலசி ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இடையில எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானு அவங்களும் மாறி மாறி காய்ச்சி எடுக்க களைகட்டி போயிருக்கு அரசியல் நிலவரம். அதை பத்தி நாம என்னத்த சொல்ல. என்னை பார்க்குற நிறைய பேர், சார் என்ன உங்களுக்கு 60 வயசா, நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் உங்களோட இளமையோட ரகசியத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இளமையோட ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேங்க. அப்புறம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கால்பந்து கைப்பந்து அப்படின்னு விளையாடுவேன். இத்தனையும் தாண்டி உணவு கட்டுப்பாடுங்க. ஏன்னா அளவாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா சொல்லியிருக்காங்களங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது அத்தனையும் தாண்டி என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் கொடுக்குற உற்சாகம் தாங்க என் இளமையின் ரகசியம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன். இப்படி இளமையின் ரகசியத்தை வெளிப்படையாக சொன்னது நான் இல்லைங்க, சரத்குமார். பலோன் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தோத்துச்சே தவிர அரசியல் வாழ்க்கையிலே காங்கிரஸ் தோத்து இல்லைங்க. இந்த தடவை ஏன் தோத்ததுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, நாடு பூரா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து ஊராட்சி அங்க இருக்க அமைப்புகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைங்க. அதான் இந்த தோல்விக்கான காரணம். ஆனா அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி இங்க இருக்க இந்த பஞ்சாயத்து ஊராட்சியில் இருக்க அத்தனை அமைப்புகளையும் பலுப்படுத்தி காங்கிரஸ் திருப்பி எழுங்க. பலோன் இப்படி சொன்னது நான் இல்லைங்க, சிதம்பரம். இந்த சுங்க கட்டணம் இருக்கு பாருங்க, அது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடந்த 3 வருஷத்துல அவ்வளவு அதிகமாயிடுச்சுங்க. 32% அதிகமாயிருக்குங்க. என்னன்னா அவங்களே அந்த கட்டணத்துக்குன்னு ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க, அதைப்படி அவங்க உயர்த்திட்டே போறாங்க. இது இப்படியே போச்சுன்னு வைங்களேன், இதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த மத்திய அரசை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, ஐயா இந்த சுங்க ஒழுங்குமுறை ஆணையம் சரிங்களா, இந்த கட்டணத்துக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை நீங்க அமைங்க. நீங்களே அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு இவ்வளவுதான் கட்டணம் வசூலிக்கணும்னு ஒரு வரைமுறையை கொண்டு வாங்க.
அப்படி கொண்டு வந்தாதான் வந்து மக்களும் தப்பிப்பாங்க, நல்லது நடக்கும். இதை மீறி இப்படியே போச்சுன்னு வைங்களேன், வேற யாரு போராட்டம் பண்றாங்க இல்லையோ, பாமக மக்களை திரட்டி போராட்டம் நடத்துங்க. நீங்க வேணா பாருங்க. அண்ணாச்சி கண்டிப்பா போராட்டம் நடத்தும் சொன்னது நான் இல்லைங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்காங்களா, அவங்கதான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம், பூவாங்களையோ பூவு. என்ன தெலுங்கானா மாநிலத்தோட பிராண்ட் அம்பாசிடரா நியமிச்சதை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில சில பேர் பாத்தீங்கன்னா என்ன பாகிஸ்தானோட மருமகள் அப்படின்னே சொல்றாங்க. ஒன்று சொல்லிக்க விரும்புறேங்க, தெலுங்கானா மாநிலத்தோட வளர்ச்சிக்காகவும் குறிப்பாக இந்தியாவோட வளர்ச்சிக்காகவும் கண்டிப்பாக நான் பாடுபடுவேன். நான் உயிருள்ள வரையிலும் கண்டிப்பாக நான் இந்திய பிரஜையாக தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுக்கு முதல்ல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூவு பூவு பூவு. அட இப்படி நன்றி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, டென்னிஸ் வீராங்கனை இருக்காங்களே சானியா மிர்சா, அவங்கதே. அகில உலகமெல்லாம் புகழ்பெற்ற போதனை சாமியாருக்கு வந்த சோதனையால் அடுத்தடுத்து பரபரப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சது. வம்பு வழக்குல சிக்கின சாமியாருக்கு ஆண்மை பரிசோதனை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட கோர்ட்டுக்கும் வராம ஆஸ்பத்திரிக்கும் வராம டேக்கா கொடுத்த அந்த சாமியாருக்கு ஜாமீன்ல வர முடியாதபடி கைது உத்தரவு போட்டு கடிவாளத்தை தயார் செஞ்சிருக்காம் கர்நாடகா கோர்ட்டு. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். வணக்கம் பண்ண. வணக்கம் பரமசிவா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் மதியம் சரி சரிங்களா தங்கம் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியா? ஆமாம், நகை எடுக்கிறதுக்கு. சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட வரீங்களா? என்னப்பா இது மாதிரி விவரமான விஷயத்துக்கு அனைத்தும் கூட்டு போக, நீ உனக்கு வராமல் யாருக்கு வர போற? போயிடுவா. எனக்கு என்ன ஒன்றே ஒன்று மட்டும், இந்த வரும்போது ஒரு 1 லட்ச ரூபா பணமும் கூட எட்டு வந்தீங்கன்னா. 1 லட்ச ரூபா பணமா? கொஞ்சம் மதியானம் கொஞ்சம் வயக்காட்டில் உரம் போடணும், அதுதான் யோசிக்கிறேன். காசை கேட்டாவே ஆளை கழட்டி விட்டுருவீங்களா? ஏன்ப்பா அப்புறம் நான் கடன் வாங்கி யாராச்சும் நகை வாங்குவாங்களா? என்ன பண்ண அப்படி சொல்லி போட்டீங்க? கடன் வாங்குறதுலாம் முக்கியம் இல்ல, நகை வாங்கணும், அதுதான் முக்கியம். நீ மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு ஊர் உலகமே பூரா தங்கம் தங்கம்னு இன்னைக்கு அப்படித்தான் ஆயிப்போச்சு. பின்ன அதாவது ஒரு தங்கம் வச்சிருந்தா ஒரு குடும்பத்துக்கே மதிப்பு. அது மட்டும் இல்ல, இந்தியாவே பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா தங்கம் வாங்குற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவாமா. அடே அப்பா, அந்த அளவுக்கு நாடு ஊரா தங்கம்னு தங்கத்து மேல முகம் குறைய மாட்டேங்குது. ஒரு நாட்டோட மதிப்பே தங்கத்துலதான் இருக்கு. ஆமா, ஒரு நாடு எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்களோ அது பொறுத்து அந்த நாட்டோட நாணயத்தோட மதிப்பு இருக்கும். ஓ சரிங்களா? கண்டிப்பா. அதனாலதான் வந்து அமெரிக்காவில் நிறைய தங்கம் எடுத்தா அந்த நாட்டோட டாலருக்கு மதிப்பு அதிகம். அது மட்டும் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, இந்தியா வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு கிடையாது. இப்ப சீனா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஓ, அவங்க அதிகமா தங்கம் வாங்குறாங்களா? ஆமா, இப்ப தங்கம் அதிகமா வாங்குறது அவங்க தான். அவங்க நம்மள எதையும் விட மாட்டாங்கப்பா, முந்திட்டே தான் போயிட்டு இருக்காங்க. தங்கம் எந்த நாடு வச்சிருக்கு அதெல்லாம் இருக்கட்டும். சரி, தங்கத்தை எங்க இருந்து வெட்டி எடுக்கிறாங்க தெரியுமா? தங்கத்தை கழுத்துல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. நீங்க வேற, கழுத்துல இருந்து மட்டுமா, காதுல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க, சில பக்கம் ஆளையே வெட்டி எடுக்கிறாங்க. ஆமா, பேப்பர்ல தான் பாக்குறமே. கம்முனு இருக்கு பண்ண. நான் கேக்குறது எங்க இருந்து சுரங்கத்துல எங்க இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. ஓ, அந்த வெட்டி எடுக்கிறது கேக்குறியா? அது நமக்கு தெரியலையே. அதாவது பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஓ சரிங்க, அங்கதான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய தங்கத்துல பாதி தங்கம் அங்க இருந்து தான் கிடைக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கனடால, அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா கொரியால எடுக்கிறாங்க. நம்ம இந்தியால கூட கர்நாடகாவுல அந்த கோலார்னு இருக்கு. ஆமா, படிச்சிருக்கு, கோலார் தங்க வயல்னு. ஆமா, அங்க இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? இப்படி எல்லாம் தான் தங்கம் உருவாகுது. கண்டிப்பா. தங்கத்தை எப்படி அளக்குறாங்க தெரியுங்களா? அத ரொம்ப அந்த முள்ளங்கி என்ன சொல்லுவாங்கல்ல, கேரட். அது எது கேரட்னு சொல்றாங்க தெரியலையே. அதாவது பண்ண அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா தங்கத்தை அந்த தரத்தை இது பண்றதுக்கு அளவு வந்து வைக்கிறதுக்கு எதுவும் இது இல்ல. ஓ, அப்ப அந்த காலத்துல ஆமா அந்த மிஷின் எல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, மில்லிகிராம் இதெல்லாம் இல்லைங்களா? அப்ப வந்து கேரப்னு ஒரு விதை இருந்ததுங்களா? ஓ, ஒரு மரத்தோட விதை. சரி, இப்ப நம்ம ஊர்ல மரத்தோட விதையில இருந்தா ஒரு இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒரு இது சின்னதா இருக்கும். ஆனா அந்த மரத்தோட விதை பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரே அளவு தான் இருக்குங்களா? ஓ, எடை மாறாது, ஒரே எடை தான் இருக்கும். சரி, அதை வச்சுதான் முதல்ல தங்கத்தை வந்து அளந்தாங்க.
கொடுத்தாங்க. ஓ சரிங்களா? அது அப்படியே பார்த்தீங்கன்னா காலப்போக கேரட் இவ்வளோ கேரட் அவ்வளோ கேரட்னு அப்படின்னு மாறிடுச்சு. ஒரு கேரட்டுங்கிறது எவ்வளோ அளவுன்னு தெரியுங்களா? தெரியாதப்பா. 200 மில்லிகிராம் ஒரு கேரட்டுங்கிறது. ஆமா. ஓ அதுதான் 200 மில்லிகிராம். கண்டிப்பா. சரிங்களா? இப்படி தங்கத்துக்கு எவ்வளவு புகழ் இருக்கு. அதை தாண்டி தங்கம் வச்சிருந்தாதான் ஒரு வீட்டுக்கும் புகழ், ஒரு நாட்டுக்கும் புகழ். அப்படித்தாப்ப சொல்றா. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தங்கம் வாங்குறது நாட்டுக்கே கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாங்க பண்ண நம்ம ஊர்ல எவ்வளவு நகைக்கடை ஓபன் பண்றாங்க, எவ்வளவு நடிகர்கள் அதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இதுங்கிறீங்க? ஓ நீ பாத்தீங்கன்னா ஒரு வீதியில் 4 நகைக்கடை வந்திருக்குதுங்கிற. புதுசா வருது, மக்கள் போய் வாங்கத்தான் செய்யறாங்க. இப்ப நான் கேக்குறேன், அதே வீதியில 10 நகை அடமான கடை வருதுல்ல, ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுவும் பெரிய பெரிய கிடையாது. இதை விட பெரிய விளம்பரம் பண்றாங்க. பணம் வேண்டுமா உடனே நகை எடுத்துட்டு வாங்கல் அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா. அப்புறம் இதே எப்படி நகை கடை வந்துச்சு? அப்புறம் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க பண்ண, உங்களுக்கு வந்து விஷயம் புரியல. உங்ககிட்ட இருந்து கடனுக்கு பணத்தை வாங்கணும், சரி, அதை கொண்டு போய் நகையை வாங்கணும், அதை கொண்டு போய் நகை அடமானம் வைக்கணும், அப்புறம் அதை வந்து இந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அப்புறம் அந்த தங்கம் வந்து விலை ஏறும். விலை ஏறும் போது என்ன பண்ணணும், அந்த லாபமும் கிடைக்கும், பிளஸ் வட்டியும் கட்டணும். திரும்ப வந்து அந்த தங்கத்தை மீட்டு உங்ககிட்ட கடனை வாங்கி இப்படி மாறி 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 மாறி. இப்ப நான் ஒண்ணு வைக்க போறோம், நீ அங்க வை இங்க வை என்னப்பா சொல்ற பண்ண? இப்படி எல்லாம் தங்கம் வாங்கினதான் நம்ம நினைக்க முடியும். நீ அப்படிங்கிறப்ப. ஆனா பொருளாதார நிபுணர் என்னங்கிறாங்கன்னா, தங்கம் வந்து அளவுக்கு மீறி இறக்குமதி பண்றது வந்து நாட்டுக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறாங்கப்பா. ஓஹோ. இப்போ எல்லாம் இதே கையில் இருக்கிற பணத்தை போற தங்கத்தை வாங்கி வீட்டுல வச்சுட்டா என்ன மதிப்பு? அதை வந்து தூங்கும் பணம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன கொடுக்குற பணத்தெல்லாம் வச்சு நீ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவு லாபம் வந்திருக்கு. ஆமா, நல்ல லாபம் கிடைக்கும். அதே வந்து நீ நகையா வாங்கி போட்டிருந்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு 3 மடங்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட பணம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த தொழில் நல்லபடியாக நடந்திருந்ததுன்னா நீ பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருப்ப. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதே சமயத்துல தொழில் நட்டமாகி போச்சுன்னா தம்பி நீ எல்லாத்தையும் அதே மாதிரி பார்க்க முடியாதல்ல. இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம கன்சாமியே எடுத்துக்கோ. 4 பசுமாடு வச்சிருந்தான், திடீர்னு நகை விலை கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு 4 மாடையும் வித்து கொண்டு போய் நகை வாங்கிட்டான். இப்போ அவன் அந்த பால் வியாபாரம் போச்சு அவனுக்கு. உண்மைதான். இப்போ வந்து நகையை மட்டும் வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறது, இப்போ வேற பக்கம் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இப்போ அவன் பால் இதையை நிறுத்தனங்காட்டி பால் விலையும் ஏறி போச்சே இல்லையா? அவன் மாதிரி 10 பேர் பண்ணாங்கன்னா தொழில் ஊரம் முடங்கி போதல்ல. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்கத்துல பண்ற முதலீடு நல்ல முதலீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த தங்கத்துல போறதுனால யாருக்குமே பயன் கிடையாது. அது வந்து நாட்டுக்கு வந்து பெரிய லெவல்ல லாபம் இல்ல. அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வேணா பயனா இருக்கலாமே தவிர. அதான் அவங்க என்னங்கிறாங்கன்னா, அதை வச்சு நீங்க தொழில் ஆரம்பிங்க, இதனால உங்களுக்கும் பயனு நாட்டுக்கும் பயனு அப்படிங்கிறாங்க. 4 பேருக்கு வேலையும் கொடுக்க முடியும், இப்ப நல்லா இருப்பாங்க. ஆமா, இப்ப என்னன்னா முதல்லலாம் வந்து பெண்களுக்கு நகை போடணும், பெண்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நகை சேர்த்துனாங்க. ஆனா இந்த காலமெல்லாம் மாறி போச்சல்லப்பா. நல்லபடியா படிக்க வச்சா அவங்க படிப்பே அவங்களுக்கு பெரிய சொத்தா போதல்ல. இப்ப என்னன்னா நகைங்கிறது ஒரு உப்பு மாதிரி பயன்படுத்த சொல்றாங்க. ஒரு நாட்டுக்கு நகைங்கிறது உப்பு மாதிரி, தேவையான அளவு. ஒரு வீட்டுக்கு 4 பவுன் 5 பவுன் அளவுக்கு மீறி போகும்போது அதே பெரிய ஆபத்தாயிருது. அத்தியாவசியமானது அளவா இருக்கும். 4வது இடத்துல இருந்து 5வது இடம், 5வது இடத்துல இருந்து 4வது இடம், அப்புறம் தடாலடியா 7வது இடம். இன்னைக்கு எத்தனையாவது இடமோன்னு காமன்வெல்த் பதக்க வேட்டைய நேரலையில் எதிர்பார்த்து காத்து கிடக்க பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம், ஒட்டுக்கேட்பு விவகாரம், காவிரி நீர், கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்து வழக்கு, கூட போற சட்டசபை நிலவரம்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வண்டி கட்டி நிக்க, நாளைக்கு காலையில சூடா சுவையா இனிப்பா தித்திப்பா வரப்போறது ரம்ஜான் பிரியாணி இல்லைங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு களை கட்டும் நம்ம பேப்பர் தோசை. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.